இப்ப இந்த படத்தோட கதை என்னன்னு கேட்டுக்கிட்டீங்கன்னா, நம்ம கதாநாயகி வந்து முன்னாள் ஸ்பை ஏஜென்ட்டு. அவரோட பழைய முதலாளி வந்து எங்க அண்ணன வந்து ஒரு 30 நாளுக்குள்ள கொன்று எலக்ஷன் 30 நாள் கழிச்சு ஒரு எலக்ஷன் இருக்கு. அதுக்குள்ள எங்க அண்ணன கொன்றுன்னு சொல்லி வேலைய குடுக்குறாரு. நம்ம ஆளு தான் வேலையெல்லாம் விட்டுப்புட்டு ஒரே குடி, தண்ணின்னே இருக்காப்புலயா, குடிச்சுப்புட்டு மறந்துருவாப்புல அவர்ட்ட வாங்குன வேலைய. கடைசில 29 நாளு. இன்னும் 1 நாள் தான் இருக்கு அவன கொல்றதுக்கு. எப்படி கொல்லப் போறாருன்றத இந்த படத்தோட கதை. இந்த படத்துல பாசிட்டிவா பட்டது முதல்ல தமிழ் டப்பிங் ரொம்ப நீட்டா அருமையா பண்ணி குடுத்துருந்தாங்க. அதுவும் படம் ஆரம்பிச்சு ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளேயே கதைக்குள்ள போனது இன்னும் ஒரு சிறப்பு. அதுக்கப்புறம் அவங்க எடுத்த அந்த ஆக்ஷன் சீக்வென்ஸ், எடிட்டிங்கு இது எல்லாமே ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. அதுலயும் இவர் பண்ற ஒரு புல்லட்ட வச்சு எல்லாத்தையும் சுடுற மணிக்கு ஒரு சீன்லாம் வரும் ஒரு ஃபைட்ல. அதெல்லாம் பார்க்கும்போது ஓரளவு இதா தான் இருந்துச்சு. அதுலயும் கேமரா ஒர்க் அவங்க அந்த பில்டிங்க காமிக்கிறது இந்த விதம் இது எல்லாமே உண்மையாவே இருந்துச்சு. ஆனா இந்த படம் எங்க அடி வாங்குதுன்னு கேட்டீங்கன்னா, இது எல்லாமே ஓகே. ஆனா ஃபுல் படம் நம்ம பார்க்கும்போது நமக்கு ஏதோ ஒரு வீடியோ கேம் பார்க்குற மாரி தான் இருந்துச்சு. நம்ம ஹீரோ வேற ஆவுனா நம்ம ஜிம் கேரி மணிக்கு பெர்ஃபார்ம் பண்றேன்னு சொல்லிட்டு அவர் பண்றது, அது வேணா ஒரு அளவுக்கு காமெடியா இருந்துச்சு நமக்கு பார்க்கறதுக்கு. மொத்தமா படமா பார்த்தா இது ஒரு ஆவரேஜான படம் தான்.